ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆசை தோசை தமிழா. வாங்க, இனி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காசு நிற்கிற போண்டா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா, அப்புறம் 100 கிராம் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா. அப்புறம் காசு நிற்கிற வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். நம்ம இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நல்லா ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா கடலை மாவு, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காசு நிற்கிற அதுவும் இந்த கடலை மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக இட்லி சோடா மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் போண்டா நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சிலர் முட்டை கூட சேர்க்கலாம். முட்டை சேர்த்திங்கன்னா ஆப்பு சோடா மாவு சேர்க்க தேவையில்லை. ஏதாவது ஒன்று சேர்த்தா போதும். இப்போ நம்ம தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அந்த போண்டா பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கோம். இந்த போண்டா செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெருசாக போடாதீங்க, சின்னதாக மீடியம் சைஸில் போடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போட்டுட்டு பார்க்கலாம். போட்டுட்டு எப்பவும் சொல்கிற மாதிரி தான், உடனே திருப்பாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா சவுற வச்சு நம்ம எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இப்போ நம்ம சாம்பார் வச்சுருக்கோம், தொட்டுக்க எதுவும் இல்லைன்னா இதை சேர்த்து கூட சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். அங்கே பாருங்கள், பார்க்குறப்பயே உங்களுக்கு தெரியும் நல்லா ஒரு சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்துடலாம். எண்ணெய்லாம் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம இப்போ எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய காசு நிற்கிற போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆசை தோசை தமிழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.